டாஸ்மாக் மது விற்பனையை தனியாரிடம் கொடுக்க வேண்டும். அண்ணாமலையின் ஐடியா எப்படி இருக்கு? டாஸ்மாக் மதுபானங்களில் கிக்கில்லை என துரைமுருகன் பேசியிருப்பது உண்மைதான் என்றும், அரசு தவறு செய்கிறது என அமைச்சர் துரைமுருகனை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும் திரு அண்ணாமலை சொல்கிறார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள முத்துக்கவுண்டர் புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை மற்றும் மேல்மட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை, இந்த ஆய்வுக் கூட்டம் தேர்தல் நடந்த பின்பு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான ஆய்வுக் கூட்டம் என கூறினார். தமிழக அரசின் டாஸ்மாக் குறித்த அறிக்கையை பார்த்தால் அதில் தமிழக டாஸ்மாக் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. டாஸ்மாக் மதுபானங்களில் கிக்கில்லை என திரு துரைமுருகன் பேசியிருப்பது உண்மைதான். கிக்கில்லை என்பதற்காகத்தான் இது போன்ற செயல்களில் மது பிரியர்கள் நாடி செல்கிறார்கள். தமிழகத்தில் மூத்த அமைச்சரே இதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அரசு வேலையை தவறாக செய்கிறது என அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறியதாவது, ஈஷாவை பொறுத்தவரை யானை வழித்தடம் இல்லை என தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். வேண்டுமென்றே ஈஷாவை சிக்க வைக்க தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் சுகாதாரம் அதால பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட காவலர்களுக்கு இதுவரை ஊதியம் தராமல் இழுத்தடித்து வரும் தமிழக அரசின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. முதல்வர் மானிய கோரிக்கையில் இது குறித்து பேசாதது ஏமாற்றம் அளிக்கிறது. தமிழகத்தில் கள்ளுக்கடைகள் திறக்க வேண்டும். டாஸ்மாக் கடைகளை தமிழகத்தில் குறைத்து விற்பனையை தனியாரிடம் கொடுக்க வேண்டும். திமுகவுக்கு அடிமையாக காங்கிரஸ் எப்போதும் இருக்கும் என்பது காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிகிறது. திரு செல்வ பெருந்தகைக்கு வரலாறு தெரியாது. திருமதி இந்திரா காந்தி குறித்து வரலாறுகள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. திரு செல்வ பெருந்தகை அது குறித்தெல்லாம் படிக்காமல் பல கட்சிகள் மாறி இன்று காங்கிரஸில் உள்ளார். விடுதலை சிறுத்தை இருந்தபோது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை தாக்கியவர் திரு செல்வ பெருந்தகை. எனக்கு அரசியல் தெரியாது, மலைக்கு முளைத்த காளான் என அவர் தெரிவித்திருப்பது அவருக்கு அறிவு எவ்வளவு உள்ளது என்பதை காட்டுகிறது. நடிகர் திரு விஜய் கொதித்து எழுந்தால் ஒன்றுமாக போவது இல்லை. திரு விஜய் சொல்வது போல் தமிழ்நாட்டில் நல்ல தலைவர் இல்லை. +2 மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்த விவகாரத்தில் 600 கோடி ரூபாய் கான்கிரீட் கொடுத்தது அமைச்சர் திரு உதயநிதி தான். பல குறைபாடுகளுடன் சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சைக்கிளை வாங்கி செல்லும் குழந்தைகள் 600 ரூபாய் வரை செலவு செய்தான் பயன்படுத்தும் அளவு தரமில்லாத சைக்கிள் கொடுக்கப்பட்டுள்ளது. சைக்கிள் தயாரித்து வழங்கிய நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும். நீட் தேர்வில் இந்த ஆண்டு அதிக மாணவர்கள் வெற்றி அடைந்து உள்ளனர். 55% வெற்றி பெற்றும் உள்ளனர். நீட் குளறுபடிக்கு நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு ஆயத்தமாகி உள்ளது. நீட் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் செல்லாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது. நீட்டை பொறுத்தவரை தமிழக அரசு டிராமா செய்து வருகிறது. அரசியல் செய்ய தமிழக அரசு நீட்டை பயன்படுத்தி வருகிறது. மேகதாதுவில் தமிழக அரசு அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது. சட்டம் உள்ளது என்றாலும் இந்த விவகாரம் தொடர்ந்து அரசியலாக்கப்படுகிறது என்று திரு அண்ணாமலை தெரிவித்தார்.